ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாக்கியலட்சுமி. இன்றைக்கி எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். பாக்கியா சாமி கும்பிடுறாங்க. கோபி எப்படியாவது பத்திரமா வீட்டுக்கு வந்துடணும், அவரை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. கோபி இன்னும் வரலை அப்படின்னு ரொம்ப பதட்டமாகி வீட்டு வாசலில் நின்றுட்டுருக்குறாங்க பாக்கியா. எழில் இப்போ அங்கே வராரு. எதுக்குமா வீட்டு வாசலில் நின்றுட்டுருக்குற அப்படின்னு கேட்குறாரு. அப்பா இன்னும் வரலடா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அப்பாவுக்கு கால் பண்ணேன், மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா, எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அப்பா லேட்டாக வர்றது என்ன புதுசாமா, நீ வீட்டுக்குள்ளே வாமா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு எழில். நீ எதுக்காகம்மா டென்ஷனாக இருக்கிற அப்படின்னு எழில் கேட்குறாரு. அப்பாவோட ஃப்ரெண்டு செந்தில் இருக்காருல்ல, அந்த அண்ணன் எனக்கு கால் பண்ணாருடா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. ஆனால் முழுசாக எதுவும் சொல்லாமல் நீ போய் தூங்கு எழில், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. கோபி இப்போ வீட்டுக்குள்ளே வராரு. அவரை பார்த்த உடனே பாக்கியா எழில் ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. கோபி நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கிறதுனால நடக்க முடியாமல் போதையில் தள்ளாடிட்டே வராரு. எழில் கோபிகிட்ட சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் குடிச்சிட்டாப்பா வண்டி ஓட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இப்போ என்ன போலீஸ் கால் பண்ணி சொல்ல போறியா சொல்லு அப்படின்னு சொல்லி கோபி கத்துறாரு. மெதுவாக பேசுங்கப்பா, பாட்டி கீழே தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க, சத்தம் கேட்டுற போதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா எழில் ரெண்டு பேரும் கோபியை கூட்டிகிட்டு போய் அவரோட ரூமில் படுக்க வச்சிடுறாங்க. நீ போ எழில், அப்பாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எழில் அனுப்பி வச்சிடுறாங்க. கோபி மேலே தண்ணி கொட்டிடுது. இப்போ டவல் எடுத்துகிட்டு பாக்கியா தொடக்க வராங்க. உடனே கோபி சொல்கிறாரு, நல்ல பொண்டாட்டி மாதிரி நடிக்கிறியா, எதுக்காக இப்படி ஓவராக சீன் போடுற அப்படின்னு சொல்கிறாரு கோபி. எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலை, இப்படி தான் நடித்து எங்கள் குடும்பத்து ஆள்கள் எல்லாத்தையும் ஓம் பக்கமாக இழுத்துட்ட, கடைசி நான் தான் தனிமரமாக நிற்கிறேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலை, கல்யாணம் ஆன நாளில் நான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன்ல, அன்னைக்கு கூட எனக்கு உன்னை பிடிக்காம தான் தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு. கோபி பேசுகிறத கேட்டு பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்ததாக ராதிகா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கோபி பேசின எல்லாத்தையும் இப்போது ராதிகா நினச்சி பார்த்துட்ருக்குறாங்க. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டீச்சர் தான் என்னோட ஒய்ஃப், இனியா தான் என்னோட பொண்ணு அப்படின்னு கோபி சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. கோபி இப்போது போதையிலே புலம்பிட்டுருக்கிறாரு. அதை பாக்கியா கேட்குறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் என்னை விட்டு போயிடாதீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இல்லாட்டினா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு கோபி சொல்கிறத பாக்கியா கேட்குறாங்க. உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணினேன், என்னோட மொத்த குடும்பத்தையும் விட்டுட்டு வரேன்னு சொன்னேன்ல அப்படின்னு கோபி சொல்கிறாரு. ஏன் அதை புரிஞ்சிக்காமல் என்னை திட்டுற, என் மேலே கோபப்படுற அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே பாக்கியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நீ எத்தனை தடவை துரத்துனாலும் உன் வீட்டு வாசலில் நான் வந்து நிற்பேன் அப்படின்னு புலம்புறாரு. அதை கேட்ட உடனே பாக்கியா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்ததாக மறுநாள் காலையில் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போ தெரியாமல் கையை கட் பண்ண போயிடுறாங்க. அப்போ எழில் அங்கே வராரு. என்ன ஞாபகத்துலமா வேலை பார்த்துட்ருக்குற அப்படின்னு கேட்குறாரு. எழில் கேட்குறாரு, நீ தூங்கலையாம்மா, அப்பாவை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருந்தியாம்மா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா ஏமா சம்மந்தமே இல்லாமல் குடிச்சிட்டு வராரு அப்படின்னு கேட்குறாரு எழில். தெரியலடா, நேற்று உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு கூட கால் பண்ணி சொன்னார், அவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வராருன்னு. எவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்திருக்காரு பாருடா, ஏதாவது அவர் காய்ச்சினா என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. கவலைப்படாதம்மா, அதான் அப்பாவுக்கு எதுவும் ஆகலை இல்லைம்மா அப்படின்னு எழில் ஆறுதல் சொல்கிறாரு. அடுத்ததாக செல்வி பாக்கியாட்ட சொல்கிறாங்க, சார் ரொம்ப தப்பான வழியில் போகிற மாதிரி தெரியுதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, நேற்று அவர் குடிச்சிட்டு என்கிட்ட பேசினது தான் என்னால் தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை எனக்கு பிடிக்கலைன்னு நிறைய தடவை சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தனியாக வேற அவர் சொல்லணுமா, அவர் நடந்துக்கிறத பார்த்தாலே உனக்கே தெரியலையாக்கா அப்படின்னு செல்வி கேட்குறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, நேற்று அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா, நீங்கள் ரெண்டு பேரும் என்னை விட்டு போயிடாதீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா ரெண்டு பேரா, சாருக்கு ஒரு பொம்பளை கூட தான் தொடர்பு இருக்குன்னு நினச்சேன், ரெண்டு பேரா அப்படின்னு செல்வி கேட்குறாங்க. அப்படிலாம் சொல்லாத செல்வி, அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அதுக்காக சாரை சந்தேகப்படாமல் இருக்க முடியுமாக்கா அப்படின்னு செல்வி கேட்குறாங்க. ப்ளீஸ் செல்வி, நீ எதுவுமே பேச வேணாம், அமைதியாக இரு அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க. அடுப்பில் பால் பொங்குறது கூட தெரியாமல் யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்குறாங்க பாக்கியா. வேகமாக போய் செல்வி அடுப்பை ஆஃப் பண்ணிடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.